நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குயிக்காக வந்து 1 மினிட்ல வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2க்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஆன்சர் கீ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃபோடு நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ப்ரூஃப் பிடிஎஃப்க்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அவங்க இப்போ ரிலீஸ் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வச்சு நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். சரி பார்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து தப்பாக இருக்குது, ஸோ எந்தெந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு 2 கொஷின், மீது 8 கொஷின் வந்து ஜிஎஸ்சில் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒருத்தரை மட்டும் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம தான் வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணணும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எந்தெந்த கொஷின் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பாருங்கள். ஸோ பிரித்தெழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 5 லோதி இது வந்து பிரித்தெழுதுக. அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி. ஸோ ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா ஸோ சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ இந்த குறுந்தொகை இந்த நூல்லே பாருங்கள். ஸோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சரியான பிரித்தெழுது அமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நம்ம அங்கே ஆப்ஷன் சியில் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதை வந்து இந்த குறுந்தொகை நூல்லே வந்து அது சரியான பிரித்தா வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு 2 ப்ரூஃபும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். யாருக்காச்சும் ஸோ ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், திரும்ப வந்து ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பாருங்கள், ஸோ இந்த புக்கில் பாருங்கள், சிலப்பதிகாரம் மூலமும் திறனாய்வும். ஸோ இந்த புக்கு அதோடைய ஆத்தர், அதோடய பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இதில் 5 ஓதி கொடுத்துருக்கீங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்த புக்கு பாருங்கள், கம்பராமாயணம். இந்த புக்கில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 5 லோதி சரியான பிரித்து எழுதுனா எப்படி வரும்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 5 லோதி வந்து ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி. இப்போ கிளியர் ஆச்சா. இப்போ வந்து இதுக்கான ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கா. நம்ம கரெக்டாக அதை கிளைம் பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஆன்சருக்கு வந்து நம்ம மார்க் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே, ஸோ நிழல் போல தொடர்ந்தான் இது வந்து எவ்வகை ஓமை அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உரு ஓமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வடிவ ஓமை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கான நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் புக்கில் ஸோ 11th புக்கில் இருக்கும். ஸோ 11th புக்கில் வந்து இந்த படைப்பாக்க உத்திகள், ஸோ இந்த லெசனில் வந்து போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸோ ஒரு வடிவத்தை குறிக்கிற மாதிரி வந்தால் அது வந்து மெய் ஓமை. ஸோ நிறத்தை குறிக்கிற மாதிரி வந்தால் மட்டும்தான் அது வந்து ஸோ உரு ஓமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம். ஸோ இந்த கான்செப்டும் ஸோ நிழல் போல் தொடர்ந்தான், ஸோ அந்த கான்செப்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெய் ஓமை தான் வரும். ஆனால் அவங்க கொடுத்துக்கிற அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ உரு ஓமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் நோற்றில் எது சரியானவை. இந்த 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா
சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிவேகமான, நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சரியாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பி மட்டும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா சமத்துவமான முன்னேற்றம் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை 1ஆம் ஆண்டுனா 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அந்த லெசனில் வந்து இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்திங்கன்னா இப்போ சமமான வளர்ச்சி, சமத்துவமான வளர்ச்சி வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம். ஆனால் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க 11வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் பாருங்கள். விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் வந்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நமக்கு வந்து என்ன வரும் ஏபி ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்து தவறாக தான் இருக்குது. இப்போ 3 கொஷின் வந்து முடிஞ்சான். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. அடுத்து வந்து எந்த கொஷின் பாருங்கள். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் வந்து தவறு தான். பார்த்தீங்கன்னா தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடருக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் வந்து 1425 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னா இப்போ வந்து 1425 தான் வந்து அந்த தலைநகரை வந்து குல்பர்காவிலிருந்து பீடருக்கு மாற்றினார். அதை மாதிரி தான் வந்து மீன் பண்ணோம். ஆனால் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் டியும் தான் வந்து தவறாக இருக்குது. தலைநகரை வந்து எப்போ மாற்றிருப்பார்னா 1429 தான் வந்து மாற்றிருப்பார். இதுக்கான ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். இங்கே இருக்கா ஸ்கூல் புக்கில் தான் வந்து இந்த டேட்டாவும் இருக்கும். நல்லா பாருங்கள். தலைநகர் வந்து குல்பர்காவிலிருந்து 1429 பீடருக்கு மாற்றப்பட்டது. புரிஞ்சா? எந்த கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ப்ரூஃப் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எந்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் வினைகளில் தவறானவற்றை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 4 மட்டும்தான் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளர்ச்சி மற்றும் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இது பண்ணணும். பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே வந்து 4 மட்டும் தவறாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ராமோசிஸ் பார்த்தீங்கன்னா பூனா அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. குகா வந்து பஞ்சாப் அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. சாந்தல்ஸ் வந்து ஒரிஷா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வராது, பீகார் வரும். கிட்டூர் வந்து மலபார்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கர்நாடகா வரும். இதுக்கான அந்த 4மே ப்ரூஃப் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதோடைய ஆதர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரெட்டி. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கிளர்ச்சியும் அது இதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ராமோசிஸ் வந்து பூனா. இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. கிட்டூர் வந்து கர்நாடகாவா. அங்கே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க மலபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள், அப்படியே பாருங்கள். சாந்தல்ஸ் வந்து அங்கே ஒரிஷான்னு கொடுத்துருந்தாங்களா கொஸ்டினில் அங்கே பார்த்தீங்கன்னா பீகாரில் தான். அடுத்து பாருங்கள், குகா வந்து பஞ்சாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திரும்ப கொஸ்டினுக்கே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரியாக தான் இருக்குது. 3, 4 வந்து தவறாக இருக்குது. ஆனால் அவங்க கேட்டது வந்து எது தவறாக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த ஆன்சரில் வந்து 4 மட்டும்தான் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது தவறாக இருக்குன்னா 3, 4 வந்து தவறாக இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து 5 இயர் பிளான்லேருந்து அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸில் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு ஓல்டு ஜிஎஸ் புக் இருக்கு இல்லையா, 6 to 12th வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கில் இருந்து கூட நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. தமிழும் அப்படி தான் கேட்டிருக்காங்க, ஜிஎஸும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. நம்ம படிக்காததுனால வந்து அதை எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குது. பின்வரும் விச் அமௌங் த ஃபாலோயிங் இஸ்
கரெக்ட் ரிகார்டிங் த டார்கெட் ஆஃப் லிட்ரேசி இன் 10th பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா அடுத்து தமிழில் பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் கூட கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழில் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனே தெரியல. பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு. 10 ஆண்டு காலத்துன்னு அவங்க மொட்டையாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10வது 5 ஆண்டு திட்ட காலம் ஸோ அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நம்மளால் ஏதாச்சும் வந்து கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்தியன் எக்கனாமி ஓல்டு 11th எக்கனாமிக் புக்கில் இது வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா 10th 5-year பிளானில் தான். ஸோ அதோடைய லிட்ரஸி ரேட்டு வந்து 75 இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருப்பாங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கரெக்டாக கேட்கல. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து முடிஞ்சா அடுத்து இந்த கொஷின் வந்து பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். ஸோ அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ பியும் வரும் சியும் வரும். வாஜா சலிமுல்லா ப்ளஸ் வந்து சர் ஹாஹா கான் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து அந்த முஸ்லீம் லீக் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தொடங்கி வச்சு எப்படி சொல்லியிருப்பாங்க ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து பார்த்துக்கோங்க. எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஸோ இந்த புக்கில் ஸோ அதோடைய ஆத்தர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த புக்கில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ 1906 இந்த ஆகா கான் வந்து லீட் பண்ணியிருப்பார், முஸ்லீம்ஸ் வந்து லீட் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த செகண்ட் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை த ஆஹா கான் அண்டு நவாப் சலிமுல்லா. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஸோ ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தோற்று வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க கொடுத்துக்கிற ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாஜா சலிமுல்லா ஸோ அவங்களும் ப்ளஸ் சர் ஹாஹா கான் இவங்க 2 பேருமே தான் வந்து தோற்று வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. ஸோ அவங்க வந்து பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் இந்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா 1432 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான மேட்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்டேகர் அண்டு ராத் வரும் 4. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து 1 ஓஜா ஆய்வு வரும் 4-1. அதுக்கப்புறம் வந்து மின்காஸ் ஆய்வு வரும். அதுக்கப்புறம் வந்து பர்தான் ஆய்வு வரும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எக்கனாமி ஸோ 11th ஓல்டு புக்கில் ஸோ 11th எக்கனாமிக் ஓல்டு புக்கில் வந்து இது வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. புவர்ட்டி இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன குழுக்கெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தாலே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்லாம் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 11th எனக்கு தெரிஞ்சு 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 கொஷினோ 3 கொஷினோ வந்து கேட்டுட்டாங்க. இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கிளியர் ஆச்சா? அடுத்து வந்து இந்த கொஷின் பாருங்கள். கூற்று பாருங்கள். 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு ஆன்சருக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2மே வந்து சரி, ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கிலே இருக்குது. நான் வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10வது புக்கு சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 16வது லெசனில் இருக்கும் இந்த ஆக்சின்கள். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கரெக்டாக படித்து பாருங்கள். இந்த ஆக்சின்களில் வந்து இந்த 2,4-D அதோடைய இது எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வாங்க, இங்கே பாருங்கள்.
ஆக்சின்கள் தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலேயே விதையில்லா கனிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு கூற்று காரணம் வந்து ரெண்டுமே வந்து சரிதான் அண்ட் சரியான விளக்கம். ஆனால் அவங்க ஆன்சர் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து அட்மின் வந்து ஸோ என்னோட நேம் வந்து அஜித். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இன்னும் தெரிஞ்சுன்னா ஸோ எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து சேலஞ்ச் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.